கோவை மாவட்டம் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 6 சட்டமன்ற தொகுதியில் உள்ள 1701 வாக்குச்சாவடிகளில் நடைபெறவுள்ளது. இதனையொட்டி வாக்குப்பெட்டி இயந்திரங்கள் கொண்டு செல்லும் பணிகள் தீவிரமாக நடைபெற்றது. தீவிர பாதுகாப்பில் வைக்கப்பட்டு இருந்த வாக்குப்பதிவு இயந்திரம், அதன் உபகரணங்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வாக்களிக்க வசதியாக தள்ளுவண்டி என ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் தேவையான அனைத்தும் தக்க பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு வேலூர் மாவட்டம் ஆம்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 247 வாக்குச்சாவடி மையங்களுக்கு அந்தந்த வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து தேர்தல் நடத்தும் உதவி அலுவலர்கள் பெலிக்ஸ் ராஜா, வட்டாட்சியர் மோகன் ஆகியோரின் மேற்பார்வையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை அனுப்பி வைக்கும் பணியில் காவல்துறையினர், வருவாய்த்துறையினர் உள்ளிட்டோர் ஈடுபட்டனர். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு நீலகிரி மாவட்டத்திற்குட்பட்ட ஈரோடு மாவட்டத்தை ஒட்டியுள்ள தெங்குமரடா பழங்குடியினர் வாழும் வாக்குச்சாவடிக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான வீல் சேர்கள் பலத்த பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்பட்டது. இதேபோல் குன்னூர் வண்டிசோலை பிராவின்ஸ் மகளிர் கல்லூரியில் வைக்கப்பட்டு இருந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தேர்தல் அதிகாரிகள் முன்னிலையில் சரிபார்க்கப்பட்டு ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளுக்கும் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்புடன் எடுத்துச் செல்லப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தனி தொகுதியில் அமைந்துள்ள மண்டலங்களுக்குட்பட்ட பகுதிகளில் 288 வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த வாக்குப்பதிவு மையங்களுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீர்காழி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறுவதை முன்னிட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் 288 வாக்குச்சாவடிகளுக்கும் வாக்குப்பதிவு இயந்திரங்களை கோட்டாட்சியர் அர்ச்சனா அனுப்பி வைத்தார். இதில் முதல் படியாக கொடியம்பாளையம் தீவு கிராமத்திற்கு முதல் வாக்குப்பதிவு இயந்திரம் கொண்டு செல்லப்பட்டது. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து வாக்குச்சாவடிகளுக்கு தேர்தல் இயந்திரங்கள், வாக்குப்பதிவிற்கு தேவையான எழுத்துப் பொருட்கள், கருவிகள், புகைப்படங்கள், ஒட்டப்பட்ட வாக்காளர் பட்டியல் ஆகியவை வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மேலும் வாக்குச்சாவடிகளுக்கு செல்லும் வாகனங்களில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் தனித்தனியே வாகனங்கள் மூலம் வாக்குச்சாவடி இயந்திரங்கள், பென்சில், ரப்பர், பேனா, அடியாத மை உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட பொருட்கள் கனரக வாகனம் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வாகனங்கள் செல்ல முடியாத வெள்ளைக்கேவி, மஞ்சம்பட்டி, சின்னூர், பெரியூர் உள்ளிட்ட பல்வேறு மலை கிராமங்களில் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் நாளை நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் கொடைக்கானல் வழியாக மலை கிராமங்களுக்கு வாக்கு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டது. மேலும் எழகேவி கிராமத்திற்கு வாக்கு இயந்திரங்கள் மற்றும் தேர்தலுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் அனைத்துமே குதிரைகள் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது. தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் 286 வாக்குச்சாவடி மையங்கள் உள்ளன. இந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு கோவில்பட்டி தாலுகா அலுவலகத்தில் இருந்து வாக்குப்பெட்டிகள் அனுப்பி வைக்கும் பணி நடைபெற்றது. இதில் கையத்தாறு பகுதியில் உள்ள வாக்குச்சாவடி மையங்களுக்கு பொருட்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்றால் கையத்தாறு சாலைப்புதூர் டோல்கேட்டினை தாண்டித்தான் செல்ல வேண்டிய சூழ்நிலை உள்ளது. எனவே வாக்குப்பெட்டி மற்றும் பொருட்களை ஏற்றிச் செல்லும் வாகன ஓட்டிகள் சுங்கச்சாவடி கட்டணம் கொடுத்தால்தான் கொண்டு செல்வோம் என்று கூறி பொருட்களை ஏற்ற மறுத்தனர். இதனால் வாக்குச்சாவடி மையங்களுக்கு பொருட்களை கொண்டு செல்வதில் சிரமம் ஏற்பட்டது. இதனையடுத்து கோவில்பட்டி வட்டாட்சியர் சரவண பெருமாள் வாகன ஓட்டிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சுங்கச்சாவடி கட்டணத்தை தானே தருவதாக கூறி அளித்ததைத் தொடர்ந்து வாகன ஓட்டிகள் பொருட்களை வாகனத்தில் ஏற்றினர். இதனைத் தொடர்ந்து வாக்குச்சாவடி பட்டியல் ஏற்றப்பட்ட வாகனங்களுக்கு சிறப்பு பூஜை நடத்தி தேங்காய் உடைத்து வாகனங்கள் ஏற்றிச் சென்றனர். புதுச்சேரி மோதிலால் நேரு பாலிடெக்னிக் கல்லூரி மற்றும் அரசு பொறியியல் கல்லூரியில் இருந்து அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அனுப்பி வைக்கும் பணி மாவட்ட ஆட்சியரும் புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான குலோத்துங்கன் முன்னிலையில் நடைபெற்றது. மேலும் வாக்கு இயந்திரங்கள் கொண்டு செல்லப்படும் வாகனங்களில் போலீசார் பாதுகாப்புடன் வாக்கு மைய அலுவலர்கள் உடன் சென்றனர். விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் மொத்தம் 255 வாக்குச்சாவடி மையங்கள் அமைந்துள்ளன. இந்த வாக்குச்சாவடி மையங்களில் பயன்படுத்தப்படும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் அருப்புக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் உள்ள அறையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் நாளை நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியைச் சேர்ந்த பிரதிநிதிகள் முன்னிலையில் தேர்தல் அதிகாரிகளால் திறக்கப்பட்டு அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் வாக்குச்சாவடியில் பயன்படுத்தப்படும் பொருட்கள் அனைத்தும் அனுப்பி வைக்கப்பட்டது.
சேலம் மக்களவை தொகுதிக்குட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளில் 130 வாக்குச்சாவடி மையங்கள் பதற்றமானவை என்றும் 14 வாக்குச்சாவடி மையங்கள் மிகவும் பதற்றமானவை எனவும் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாளை நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அனுப்பும்படி நடைபெற்றது. இப்பணியை மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட ஆட்சியர் தேர்தல் நடத்தும் அலுவலருமான பிருந்தாதேவி ஆய்வு செய்தார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் மொத்தமுள்ள 316 வாக்குச்சாவடிகளுக்கும் தேர்தல் இயந்திரங்கள், வாக்குப்பதிவிற்கு தேவையான எழுத்துப் பொருட்கள், புகைப்படங்கள், ஒட்டப்பட்ட வாக்காளர் பட்டியல் ஆகியவை அனுப்பும்படி தீவிரமாக நடைபெற்றது. ஆண்டிப்பட்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் உதவி தேர்தல் அலுவலர் தலைமையில் நடைபெற்ற இப்பணியில் 100க்கும் மேற்பட்ட மண்டல தேர்தல் அலுவலர்கள் பணிகளில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் 226 வாக்குச்சாவடிகள் உள்ளது. இதனை 23 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு 1317 வாக்குச்சாவடி அலுவலர்கள் பணியில் ஈடுபட உள்ளனர். இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் நாளை நடைபெறவுள்ள நிலையில் வாக்காளர் பட்டியல், வாக்கு செலுத்திய பின்பு வைக்கக்கூடிய மை உள்ளிட்டவைகளும் 266 வாக்குச்சாவடிகளுக்கு லாரிகள் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது.